அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி இதுவே தங்களுடைய வாழ்க்கையினுடைய இன்னல்களுக்கான கடைசி காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இதற்கடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலமும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சி பிரகாசிக்க போகின்றது, உங்களுடைய வாழ்வு பிரகாசிக்க போகின்றது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு சுபிக்ஷத்தையும் நற்பலன்களையும் தங்களுக்கு வாரி வழங்கவிருக்கின்றது அப்படின்னு கூட சொல்லலாங்க. நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அனுகூலங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே நேரம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பெரிய அளவில் நீங்கள் பெரிய அளவில் எதிர்பார்ப்புகள் வச்சிருந்தாலும் கூட அது தக்க சமயத்தில் நிறைவேறுங்க. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு, வண்டி வாகன சேர்க்கை இருக்கிறது, சொத்து சுகம் சேர்வதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ச்சியை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் காண போகின்றீங்க அப்படின்னு தான் சொல்லணும். பணவரவு அபரிவிதமாகவே இருக்க பெற போகின்றது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே நேரம் மங்களத்திற்கும் சுபேட்சத்திற்கும் குறைவில்லாத ஒரு காலகட்டம். அடுக்கடுக்கான சுபமங்கல நிகழ்வுகள், திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதே நேரம் இந்த காலத்தில் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை அமையுங்க. நீங்கள் சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். சில நேரங்களில் எதிர்பார்ப்புகளுக்கு பூர்த்தியாகக்கூடிய வகையில் சில விஷயங்கள் மாறா நடந்தால் கூட பெரிய அளவில் பாதிப்பு கிடையாது அப்படின்னு சொல்லலாம். மிஞ்சி போனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தடைகள், தாமதங்கள், அலைச்சல்கள், பிரயாணங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஏற்படுமே தவிர்த்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு நல்ல விஷயங்களும் கிடைக்காமல் போவதற்கான எந்தவித அறிகுறியும் கிடையாதுங்க. கால தாமதம் ஆனாலும் கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தில் எதிர்பார்த்த உதவி கிடைக்க பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு உண்டாக பெறும். வேலை பளுவும் குறையுங்க. பயனற்ற பயணங்கள் உண்டாகலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். உறவினர்கள் மத்தியில் மதிப்பு அதிகரிக்கலாம். எண்ணியபடி செயல்களை செய்து காரிய வெற்றி காண்பீங்க. நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்க பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. ஆன்மீக பணிகளில் ஈடுபாடும் அதிகரிக்கலாம். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. திருமண முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறும். பெண்களுக்கு மனதில் துணிச்சல் அதிகரிக்குங்க. திட்டமிட்டபடி செயலாற்றி காரிய அனுகூலம் பெறுவீங்க. கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். இருப்பினும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுல சிறு சிக்கல்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெற்றாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம். இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் எதிர்பார்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொள்வீங்க. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே நேரம் கடமைகளை நிறைவேற்றி கொள்ள உங்களுக்கான சந்தர்ப்பங்களை நீங்கள் உருவாக்கி கொள்வீங்க. சுபகாரிய விஷயமாக வெளியூர் செல்லவோ நேரிடலாம். கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் முடிவுக்கு வரும். வீடு மாற்றிக்கொள்ள விருப்பப்படுறவங்க மாற்றிக்கொள்ளத்தக்க தருணம் வந்துவிட்டது அப்படின்னே சொல்லலாம். புதிய வாகன யோகமும் வந்து சேருங்க. அதே நேரம் பல யோகங்கள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம். நினைத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல வேகத்தையும் காட்டுவீங்க. புத்தி சாதுரியத்தால் எந்த தடைகளையும் தாண்டி முன்னேறுவீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் துணிச்சலுடன் எதிர்கொள்வீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும். உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு உயருங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. தொழில் வியாபார சிக்கல்கள் நீங்கி நன்கு நடைபெறும். கூடுதல் லாபம் கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னே கூட சொல்லலாம். தொழில் வியாபார விரைவாக்கம் செய்ய முயற்சிகளை மேற்கொள்வீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க பெறுங்க. பொறுப்புகளும் கிடைக்கலாம். ஆனாலும் கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். அலுவலகத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனைகள் தலை தூக்கலாம். தங்களது கருத்துக்கு மாற்று கருத்தும் உண்டாகலாம். அதே நேரம் பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலமாக சாதகமான பலன்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறதுங்க. அதே நேரம் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பணியிடத்தில் உயர் அதிகாரிகளினுடைய ஆதரவு இருக்கிறதுனால எதிரிகளினுடைய கொட்டம் அடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்க பெறும். அரசு தொடர்பாக பணிபுரியக்கூடிய பெண்களுக்கு தங்களுக்கு விருப்பமான இடத்திற்கு மாற்றம் பெற முயற்சி பண்ணுவாங்க. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது விருந்து கொண்டாட்டம் அப்படின்னு வீட்டில் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். புத்திர பாக்கியம் ஏற்படுங்க. வீட்டு வாடகை வசூல் திருப்திகரமாகவே இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். தந்தை வழி உறவுகள்
உறவுகளால் தேவையற்ற தொல்லைகள் ஏற்படலாம். தீயவர்கள் தொடர்பான சஞ்சலம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரத்தில் புதிய யுத்திகளை புகுத்தி லாபம் எனும் வெற்றி கனியை பறிக்க போகிறீங்க அப்படின்னு நான் சொல்லணும். எதிரிகளின் பணமும் சேர வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறதுங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் இருக்கும். சுற்று வட்டாரத்தில் நல்ல புகழும் கௌரவமும் உண்டாகலாம். சிலருக்கு குழந்தைகளால் தொல்லையும் அவமானங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகிருங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அதிக கவனத்தை செலுத்துவதும் சிறப்பு கவனத்தை செலுத்துறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே நேரம் தொலைதூர பயணங்களான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த நேரம் அப்படிங்கிறது மன மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத ஒரு காலகட்டம். விருந்தினர் வருகையால் வீடே விழாக்கோலம் போகணும் அப்படின்னே கூட சொல்லலாம். அவர்களுடன் பார்த்தீங்கன்னா சினிமா போன்ற கேளிக்கைகளில் ஈடுபட்டால் செலவுகள் அதிகரிக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் செலவுகள் விஷயத்திலையும் கவனத்தை செலுத்த பாருங்க. மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கல்வியில் வெற்றி பெற கவனமாக படிக்கணுங்க. உடன்பிறப்புகளிடையே கருத்து வேறுபாடு உருவாகலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக அனுசரணையோடு நடந்து கொள்ள பாருங்க. பெண்களால் லாபம், வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுறது ஆகியவற்றால் வரக்கூடிய இன்பங்கள் நிலைத்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் உயர்வுகள், பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல பலன்கள், விரும்பிய இடமாற்றம், சில சலுகைகள், பரிசு பொருட்கள் போன்றவை கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது. தொலைதூர செய்திகளால் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்க பெறலாம். சில நேரங்களில் ஏமாற்றத்தை தவிர்க்கணும் அப்படின்னா கூட்டாளிகளிடம் சற்று எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. சிலருக்கு புது புது பதவிகளும் அதனால் வருவாய் பெருக்கமும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் வீட்டில் சுபமங்கல காரியங்கள் காரணமாக தாராளமான பண செலவுகள் ஏற்படலாம். இனிய தகவல்கள் இல்லம் தேடி வருங்க. சுற்றமும் நட்பும் சூழ சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெறும். வியாபாரிகளுக்கு வியாபாரம் ஏற்றமிறக்கமின்றி ஒரே சீராகவே இருக்கும். அண்டை வீட்டார், நண்பர்கள் மற்றும் சகோதரரால் தங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்டுவீங்க. அதே மாதிரி பிள்ளை பேரு, புதிய தொழில் வாய்ப்புகள், லாட்டரி யோகங்கள், புண்ணிய தல தரிசனங்கள் அப்படின்னு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சுற்றுச்சூழலுக்கு ஏற்றவாறு மிகவும் மகிழ்ச்சிகரமானதாகவே இருக்கும். ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. நல்ல பண்பாளர்களினுடைய நட்பும் அன்பும் தங்களுக்கு கிடைக்கலாம். மனதில் தெய்வ பக்தி மேலிடும். அரசு பதவியில் இருக்கிறவங்களுடைய தயவால அனுகூலமான பலன்களையும் நீங்க அடைவீங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் மனதில் நினைச்சபடியே சாதிக்கக்கூடிய திறன் அதிகரிக்கும். தங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். அழகான எழில் நிறைந்த வீடு கிடைக்க பெறுவீங்க. அதே நேரம் வீட்டில் சுபகாரியங்கள் அனைத்தும் சிறப்புற வெற்றிகரமாகவே நடந்து முடியும். புதிய நண்பர்களுடைய சேர்க்கை, தொழில் லாபம் ஆகியவை உருவாகலாம். கற்பனை வளம் பெருக ஆரம்பிக்கும். தாய் மூலமாக நன்மைகளும் உருவாகலாம். சிலருக்கு பயணங்களில் எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்படும். அப்படிங்கிறதுனால பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே நேரம் எடுத்த காரியங்களில் சில பல நேரங்களில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படத்தான் செய்யும். உயரதிகாரிகளால் பாராட்டப்பட்டு பதவி உயர்வின் மூலமாக பண பலன்களை நீங்கள் அடைய போகிறீங்க. புது புது முயற்சிகளில் ஈடுபட்டு நல்ல வேலையில் சேரக்கூடிய யோகம் உருவாகலாம். சுபகாரிய செலவுகள் ஏற்படும். அழகிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க. புதிய முயற்சிகளால் பண வருமானம் அதிகரிக்கும். பக்தி மார்க்கத்தில் செல்ல மனைவியின் பூரண ஒத்துழைப்பு தங்களுக்கு கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும். சிலருக்கு திருமண பேச்சுக்கள் ஆரம்பிக்கலாம். சந்ததி விருத்தி ஏற்படலாம். மனோதைரியம் அதிகரிக்கிறதன் காரணமாக எவரையும் எதிர்த்து வெற்றி பெறுவீங்க. அழகிய ஆடை ஆபரணங்களை வாங்குவீங்க. அதே மாதிரி புண்ணிய திருத்தல யாத்திரைகள் செல்வதால மகிழ்ச்சியும் மன அமைதியும் ஏற்படுங்க. குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சி நிலவும். சிலருக்கு குழந்தை பிறப்புக்கான வாய்ப்பு உருவாகும். அதே நேரம் மகான்களினுடைய ஆசையும் புதிய தொடர்புகளான நன்மைகளும் ஏற்படலாம். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்க பெறுவீங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரம் போன்ற விரிவாக்கங்கள் செய்கிறதுனால தொழிலையும் வியாபாரத்திலையும் ஒரு நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. தெய்வ பிரார்த்தனைகளால் வேண்டியது நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம். கணவன் மனைவிக்கு இடையிலே எதிர்பாராத மன வருத்தம் ஏற்பட்டு நீங்க பெறுவீங்க. பிள்ளைகள் பற்றிய கவலைகள் உண்டாகலாம். நிதானமாக செய்யக்கூடிய செயல்கள் வெற்றியை தருங்க. பெண்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பாங்க. கொடுக்கல் வாங்கல்ல கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரவும் ஆரம்பிக்கும்.
இருக்கலாம். தொகுதி மக்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது அவசியம். கட்சி தலைமையின் அன்புக்கு பாத்திரமாவீங்க. கலைத்துறையினர் புதுமையான சில படைப்புகளை வெளியிட்டு அனைவரின் கவனத்தையும் ஈர்ப்பாங்க. படைப்புகளை வெளியிட சில போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். அதே நேரம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் அலுவலக வேலையா சில நேரங்களில் அலைய வேண்டியும் இருக்கும். புதிய பொறுப்புகள் பலருக்கும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. வெளிநாடு முயற்சித்து வந்தவர்களுக்கு அனுகூலம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது அப்படின்னே சொல்லலாங்க. அதே மாதிரி வீண் வரட்டு கௌரவத்துக்காக சேமிப்புகளை கரைத்து கொள்ள வேண்டாம். இந்த நேரத்தில் பொது நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கும் அளவுக்கு பிரபலமாகக்கூடிய வாய்ப்பு தங்களுக்கு தேடி வரப்போகிறது அப்படின்னே சொல்லலாம். எந்த காரியம் செய்தாலும் அதில் முன்னேற்றம் காண வேண்டும் அப்படிங்கிற ஆர்வம் தங்களிடம் இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்திற்குமே அஞ்சாதவர்களாகவே திகழ்வீங்க. இந்த காலம் பல நல்ல பலன்களை பெறுவதில் எந்தவித சிரமமும் தங்களுக்கு இருக்காது. வீணாக மனது உறுத்தி கொண்டிருந்த கவலைகளும் நீங்க பெறுவீங்க. எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலும் காரிய தடங்கல்கள் ஏற்படத்தான் செய்யும்.